ஒவ்வொரு ஆண்டும் இந்த தவக்கால 40 நாள் எதற்கு என்று தெரிந்து கொள்வோமா? தவக்காலம் என்பது இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பை நினைவுகூரும் வகையில் சாம்பல் புதன் முதல் உயிர்ப்பு ஞாயிறு வரை அனுசரிக்க 40 நாட்கள் கொண்ட புனித தயாரிப்பு காலமாகும். இந்நாட்களில் மனந்திரும்புதல், ஜெபம், உண்ணா நோன்பு மற்றும் தான தர்மங்கள் மூலம் இறைவனோடு ஒப்புருவதற்கான ஆன்மீக பயணமாகும். சாம்பல் புதனிலிருந்து ஈஸ்டர் வரை 46 நாட்கள் இருந்தாலும் இடையில் வரும் 6 ஞாயிற்றுக்கிழமைகள் தவ நாட்களாக கருதப்படாததால் உண்மையான தவ நாட்கள் 40 ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தவ காலங்களில் நம்மை புதுப்பித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாமா? தவக்காலம் நம்மை ஒடுக்கும் காலம் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களை நினைக்கும் காலம். தவக்காலம் உபவாசிக்கும் காலம் மட்டுமல்ல, உணவில்லாதவர்களை உபசரிக்கும் காலம். தவக்காலம் பிறரை திருத்தும் காலம் அல்ல, தன் குறையை ஆழமாய் உணரும் காலம். தவக்காலம் அமைதியாக இருக்கும் காலம் அல்ல, இறைவனோடு அதிகமாய் உரையாடும் காலம். தவக்காலம் உடங்கி கிடக்கும் காலம் அல்ல, தொய்ந்த இறைப்பணியை முடித்துவிடும் காலம். தவக்காலம் தீயவற்றை விடும் காலம் மட்டுமல்ல, செயல்களுக்காக திறமைகளை வளர்க்கும் காலம். தவக்காலம் மக்களிடமிருந்து பிரியும் காலம் அல்ல, மக்களோடு ஒப்புரவாகும் காலம். தவக்காலம் இயேசுவின் சிலுவை அருகே சுற்றும் காலம் அல்ல, நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு புறப்படும் காலம். தவக்காலம் இயேசுவின் மரணத்திற்காக வருந்தும் காலம் மட்டுமல்ல, அந்த மரணத்திற்கு காரணம் என் பாவம் என்பதை உணரும் காலம். தவக்காலம் வெறும் 40 நாள் பயணமல்ல, இறைவன் நமக்கு கொடுத்த நாள் முடியும் வரையிலும் தொடரும். மகிழ்ச்சி என்பது தேடி கிடைப்பதில்லை, கிடைத்ததில் தேடுவது. பிறரை போல வாழ நினைக்காதீர், பிறர் போற்றும்படி வாழ நினை. பணக்காரர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பது இந்த சமுதாயத்தின் மாய தோற்றமே. மனச்சுத்தமே உள்ளார்ந்த மற்றும் நிறைவான மகிழ்ச்சியின் திறவுகோல். மகிழ்ச்சிக்காக உலகை சுற்ற வேண்டிய அவசியமில்லை. இறை பற்றுடன் இரு, மகிழ்ச்சி தானே உன்னிடம் வந்து சேரும். மனதுக்கு பிடித்த வேலை செய்பவனுக்கு வேலையும் மகிழ்ச்சியே. மகிழ்ச்சியை தேடி பாவ உலகத்திற்குள் நுழையாதே, அது உன்னை ஊனமாக்கிவிடும். எதிர்கால கவலை உள்ளவன் இன்றைய மகிழ்ச்சியை இழந்து விடுகிறான். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண ஆசைப்படு, மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். இறை நம்பிக்கை இல்லாதவன் இருப்பதில் திருப்தியடைய வாய்ப்பில்லை. இந்த 40 நாள் தவ காலங்களில் தீயதை பார்த்தல், தீயதை கேட்டல், தீயதை நுகர்தல், தீயதை சுவைத்தல், தீயதை உணர்தல் என்ற 5 புலன்களையும் அடக்கி இறைவனோடு ஒன்றித்திரு. இந்த தவக்கால முடிவில் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். ஏனென்றால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் வாரி வழங்குபவர் நம் இறை இயேசு அல்லவா? அன்பின் இறைவா, இந்த தவ காலங்களில் நாங்கள் 5 புலன்களையும் அடக்கி உமக்கு ஏற்றவர்களாக வாழ வரமருள உம்மை பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.